ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 37 வருஷத்துக்கு பிறகு இந்தியன் அணியால் ஒரு வரலாற்றை மாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான போட்டி ஆஸ்திரேலியாவில் நடந்தால் அதில் ரொம்பவே ஆதிக்கம் செலுத்தக்கூடியது ஆஸ்திரேலியாவாக தான் இருக்கும். ஏன்னாக்கா ஆஸ்திரேலியா வீரர்கள் எப்பவுமே எல்லா அணிகளுக்குமே சவால் கொடுக்கக்கூடிய ஒரு அணிகள். இந்தியன் அணிக்கிட்ட இருக்க மைனஸ் என்னன்னாக்கா இந்தியன் அணி இந்தியன் கிரவுண்ட் ஏசியன் மண்ணை தாண்டி வெளியே போனால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்குமே மெல்போர்ன் கிரவுண்டில் 12 டெஸ்ட் போட்டிகளை இந்தியன் கிரிக்கெட் அணி விளையாடி இருக்கு. அதில் வெறும் 2 போட்டிகளை மட்டுமே இந்தியன் அணி வெற்றியை சந்திச்சிருக்காங்க. அதில் 8 போட்டிகளை தோல்வியும் சந்தித்திருக்காங்க. 2 போட்டியில டிரா பண்ணியிருக்காங்க. 1978 பார்த்தீங்கன்னாக்கா பினிஷிங் பேடி தலைமையில் இந்தியன் அணி 222 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி வெற்றியை பதிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது வெற்றி 1981 சுனில் கவாஸ்கர் தலைமையில் கிடைக்குது. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணி இவ்வளோ நாட்கள் ஆயுமே கூட மெல்போர்ன் கிரவுண்டுக்கு உள்ள போய் ஜெயிச்சதே கிடையாது. அதனால விராட் கோலி தலைமையிலான இந்தியன் அணிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த முறை இருந்துட்டே தான் இருக்கு. அந்த ஒரு வாய்ப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்தி இந்த 37 வருஷம் ஒரு சாதனையை கடந்து மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல மூன்றாவது இந்திய வெற்றியை பதிவு செய்வார்களான்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் நம்ம முன்னாடி வந்திருக்குன்னே சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணியால இந்த முறை கண்டிப்பா இந்த ஒரு சாதனையை நிகழ்த்த முடியும் நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.